ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். சில்லி போடுறதுக்கு என்னென்ன மசாலான்னு அரிசி மாவு, அரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, காரம் இருக்காது அதிகமாக, கலர். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் தண்ணியிலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப இதாகிற போது பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கலருக்காண்டி சிலர் இதில் நம்ம கலர் பொடி இருக்கு இல்லைங்களா, கேசரி பவுட்ரு அது மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் போடலை, ஏன்னா தம்பிங்களுக்கு சேருமான்னு தெரியல. சரி, அதனால இதே போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலரிட்டுருக்கேன். நல்லா கலரியாச்சு. நான் தண்ணி ஊற்றாமையே தான் கலரிருக்கேன், ஏன்னா காலிஃப்ளவரில் இருந்தது. அப்புறம் லெமன் புளிஞ்சுட்டோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் மசாலா பிரிஞ்சு வந்துடும். லேசாக தெளிச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சும்மா கையில் லேசாக தெளிச்சுட்டு ஈரப்பதம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லி ரெடியா? ரெடியாகிட்டே இருக்கு. ஆயில் ஊற்றிருக்கேன் சில்லி போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், சில்லி ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தம்பி அதுக்குள்ளே சில்லி போட்டு தர சொல்லி ஒரே இது போட சொல்லி கேட்குறான். சரி, அதனால போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் காயுது. இப்போ போட்டு எடுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம், ஒவ்வொரு காலிஃப்ளவராக. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா ஆனால் ஒட்டவே இல்லை. தம்பி அவசரப்பட்ட நாட்டி எப்படியோ எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். தம்பி அவசரப்பட்டான், அதனால சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஃபைனலாக சில்லி போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு, மசாலா பிரியாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ சாப்பிட கொண்டே கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், தம்பி சில்லிக்காக 2 பேரும் வெயிட்டிங். எதனால சில்லி சாப்பிடணும்னு தம்பிங்களுக்கு ஆசை பார்த்தீங்கன்னா, மழை பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதனால் சூடாக சில்லி கேட்டாங்க, அதனால தான் போட்டுட்ருக்கேன். நம்ம எடுத்துகிட்டு போய் தம்பிங்களுக்கு கொடுக்கலாம். அங்க முடியாங்க தம்பி எடுத்து வாயில் போடுறதுக்குள்ளேயே சூப்பர்னு சொல்லியாச்சு. எப்போவுமே குட்டி தம்பி தான் ரிவ்யூ கொடுப்பாரு நமக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாருங்கள் சில்லி சாப்பிட்றோம். மலைக்கு சூப்பராக சில்லி மலைக்கு நல்ல சில்லி சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பாய் சொல்லிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.